மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வெல்கம் டு ஜிஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா லைட்டு போயிடுச்சு. லைட்டு மாற்றணும், ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நம்மளால் மாட்ட முடியல. அதனால் லைட்டாக கதவை திறந்து வச்சுட்டு அப்படியே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சில நாய்ஸஸ்லாம் வரதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இந்த திருட்டு திமுகவையே 50 வருஷம் 75 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நீங்கள் இந்த நாய்ஸோட வீடியோ பார்க்குறது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டிங்களா என்ன? கண்டிப்பாக பண்ணிப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் யார், எப்பேற்பட்ட மக்கள், எந்த அளவுக்கு நீங்கள் என் கூட நிற்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அமெரிக்கா போயிடுவார் அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும் யார் இப்போ ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தளபதி தான் அடுத்து சிஎம் ஆக போகிறார் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சன் நெட்வொர்க்காரனே சொல்கிறான். எப்படின்னு புரியலையா உங்களுக்கு? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தளபதி பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் விஜயர்களோட பாட்டு படம் எதுவுமே போடாமல் வச்சுருந்தாங்க சன் நெட்வொர்க்கு, எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் விஜய் பாட்டை போடுறாங்க. இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? அடுத்து அவர் தான் இங்கே ஆக போகிறாரு. அவர் ஆட்சி அமைச்சார்னா நமக்கெல்லாம் என்னெல்லாம் ஆப்பு வைப்பாரோன்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கலண்டு போகுது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியாவில் இருக்க தற்கொலைகள் கேள்விகள் முட்டாத்தனமாக கேட்பாங்க, நமக்கு தெரியும். அதனால தான் தளபதி அவர்கள் மீடியாவை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டார். அதாவது ஒரு மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 2 வருஷம் ஆகி தேர்தல் முடிஞ்சு இன்னை வரைக்கும் இந்த மீடியாவை சந்திக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவுடைய எச்சத்தனம் தான். ஏன்னா அவருடைய நல்ல விஷயங்கள் எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சு, நான் ஏன்டா உங்கள் பின்னாடி வரணும், நீங்கள் தான் என் பின்னாடி டாக்ஸ் மாதிரி வரீங்களே, என் வீட்டுக்கு கதவு திறந்தாவே அங்கேருந்து ஆரம்பிச்சிடுறீங்க, நான் திருப்பி வீட்டுக்கு சேர்கிற வரைக்கும் எனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறதே நீங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு அதை நம்ம பாசிட்டிவ் மூடில் எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அவங்க தளபதி மேலே வைக்கக்கூடிய அந்த நெரேட்டிவ் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதுக்கு முக்கியமாக பல பேர் இருக்காங்க இந்த டிபேட்டில் உட்காந்துட்டு பேசுகிற பரதேசிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பரதேசிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமானது அண்டானா உங்களுக்கு யாரும் தெரியும். அந்த அண்டா ஒன்று சொல்லியிருக்கேன், அது என்ன முதல்ல பாட்டு வருங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. இதுக்கு பேர் தான் மக்களே வைத்தறிச்சல்ல கும்பிடுறது. என்னது வைத்தறிச்சல்ல கும்பிடுறது? ஏண்டா அண்டா டேய், என்னது பீகாரில் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேசலாம் ஐடி கம்பெனி இல்லை, தமிழ்நாட்டில் ஐடி கம்பெனி வந்ததுக்கு காரணம் என்னென்னா யார்? உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவுமா? ஸோ இங்கே இருக்க ஐடி கம்பெனிக்கார பசங்களாம் இப்போ தமிழ் வெட்டிகளுக்கு ஓட்டு போட்டாங்க. சென்னையிலன்னா கொதிச்சு போய் கத்துறாங்க. அதாவது ஐடி கம்பெனிக்கார பசங்களாம் இப்போ என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னா பிஞ்ச செருப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக பிஞ்ச செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க அண்டாவை எங்கேயாவது பார்த்தா பொழைன்னு பொழைக்கிறதுக்கு. ஏன்னா அண்டா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கே அப்பா ஆத்தாலாம் கம்ப்யூட்டர் படிக்கலை, உங்கள் தாத்தா கலைஞர் கம்ப்யூட்டர் நொட்டுனாரா? உங்கள் அப்பா எம்கே ஸ்டாலின் கம்ப்யூட்டர் நொட்டுனாரா? அவருக்கு கம்ப்யூட்டர் பக்காவாக தெரியுமா? முதல்ல எங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கடா, அவங்களுக்கு முதல்ல கம்ப்யூட்டர் தெரியுமா? கம்ப்யூட்டர்னால் என்னென்ன தெரியுமா? உங்கள் சின்னவருக்கு தெரியும். ஏன்னா அவர் இன்ஸ்டாகிராமில் எதை லைக் பண்ணுவார், எதுக்கு கமெண்ட் போடுவார்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் வேணால் இன்றைக்கி இருக்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் அப்பனும் தாத்தாலும் யூஸ் பண்ணலையே. அப்போ அதே மாதிரி தான் எங்கள் அப்பனும் தாத்தாவும் யூஸ் பண்ணல. இதில் என்ன பெரிய உனக்கு பீத்தல் மயிறு வேண்டி கிடக்கு? என்னமோ அது மட்டும் இல்லாமல் கலைஞர் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு வச்சாருன்றியே. எத்தனை வாட்டம் ஆட்சியில் இருந்தீங்க? ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சிக்கு 5 வருஷத்தில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்கடா. அடுத்து ஏடிஎம்கே தாண்டா ஆட்சியில் இருக்கும். அவங்க தான் அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் 2 ஆட்சி 3 ஆட்சின்னு கண்டினியூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டி ஆட்சிக்கு என்னமோ நீங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே எல்லாமே செஞ்சு கொடுத்த மாதிரி பீத்திக்கிட்டு தெரிகிற பரதேசிங்களா? நான் என்ன கேட்குறேன், அதுக்கு தானே அரசாங்கம் நடத்துகிறீங்க, அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாட்டை டெவலப் பண்ணுறது தானே தேர்ந்தெடுக்கிறோம் மயிறு. இதில் இந்த சாதாரண ஐடி கம்பெனியை கொண்டு வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய பீத்தல் அப்படின்னா,
இப்போ நாடு ஃபுல்லாக போதை கலாச்சாரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் இப்போ கிரெடிட் எடுத்துக்கப்ப இதுக்கு உங்கள் அப்பாவும் தாத்தாவும் காரணமா? அப்படி சொல்லலாமா? ஏண்டா நாங்கள் சோத்தில் தட்டில் சோத்தை போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு உறுத்தலைன்னு வச்சுக்க, நீ அங்கே இருக்கவங்களுடைய உங்கள் அப்பன் தாத்தன் நக்கி நக்கி திங்கிறியே, அதுக்கு பேர் என்னடா? ஏண்டா எச்சக்கலை? முதல்ல நீங்கள் யோக்கியனாக இருங்கடா. நீங்கள் யோக்கியனாக இருந்தால் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் திருட்டு பயிலுங்க ஃப்ராடு பயிலுங்கனால தான் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. நல்ல தலைவனை தேடிக்கிட்டே தெரியுது தமிழ்நாடு. கிளாம்பாக்கத்திலேயோ இல்லை எக்மோர்லையோ ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ நிற்கிறவங்க எல்லாரும் ஆதவ அர்ஜுனாட்டையோ இல்லை வேற யார்ட்டையோ போயிட்டு நாங்கள் டிவி கேக்கு ஓட்டு போட தான் போகிறோம், பஸ் இல்லை, டிவி கேக்கு ஓட்டு போட போகிறோம், பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுக்குறாரு. எப்படி இருக்குன்னா ஆதாரம்னு கேட்குறேன், எப்படி இருக்குன்னா ஆதாரம்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த டிபேட்டில் பாருங்கள், இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அங்கே நின்றுக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண தான் போனாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அதனால தான் பஸ்லாம் விடாமல் விட்டாங்களான்னு. சரி, இதை நான் என் வாயால் சொல்லுவானே, கேட்டு தான் தெரிஞ்சுக்க. பாத்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்காக ஓட்டு போடுறதுக்கு அங்கே நின்னாங்க? எல்லாம் டிவிக்காக போகிறதுக்கு தாண்டா ஓட்டு போகிறதுக்கு நின்னாங்க. அது தெரிஞ்சு தாண்டா பஸ்ஸெல்லாம் நீங்கள் விடாமல் எல்லாத்தையும் அங்கங்கே செட்டில் போட்டு பூட்டி வச்சுருந்தீங்க, திருட்டு போயிலுங்களா? டிவிக்கே போடுறதுக்குமா பாட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, போலீஸ் வரல, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எவனுமே சரியான பதில் சொல்லலை. நம்ம பசங்கள்லாம் டிவிக்கேன்னு சத்தம் போட ஆரம்பித்து டிவிக்கே பாட்டை போட்டு நீங்கள் எங்களை ஓட்டே போட விடலைனாலும் நாங்கள் திருவிழா மாதிரி கொண்டாடுவோண்டான்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் பாட்டை போட்டு ஆட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் போலீஸுக்கு வந்து வேகமாக ஓடி வந்து மைக்கெல்லாம் பிடிக்குது. இப்படி எங்கே போனாலுமே அங்கே தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுற மக்கள் தான் போயிட்டுருக்காங்க. அவங்க தான் ஓட்டு போட போனாங்க அப்படின்றது இப்போ நல்லாவே தெரியும். அதனால தாண்டா 86% வாக்கு. இல்லைன்னா வந்திருக்காரா? ஏண்டா நீங்கள் இன்னும் இந்த திருட்டுத்தனாலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 90 கிராஸ் பண்ணி போயிருக்குண்டா மூதேவிகளா. 85க்கே நீங்கள் இப்படி அலல்றீங்களே, 90லாம் கிராஸ் பண்ணி போயிருந்தா என்னடா பண்ணியிருப்பீங்க? நீங்களே பாடை கட்டி பாடை ஏறி படுத்து போயிருந்துருப்பீங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. திமுகவோட சோழி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இனி எந்திரிச்சே வர முடியாது, அவங்களால எந்திரிச்சே வர முடியாது. அதாவது திராவிட கட்சிகள் அப்படின்னும் போது நம்ம வந்து பெருசாக எதிர்க்கிறது கிடையாது. நீங்கள் திராவிடத்தை பேசி தமிழ்நாட்டில் இருக்கும்போது கூட நம்ம பெருசாக எதிர்க்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க அப்படின்றது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேர். இப்போ உண்மையாலுமே எங்களுக்கு திராவிடன்ற அந்த வார்த்தை மேலே வெறுப்பாகுதுடா. அந்த வார்த்தை எவன் சொன்னாலும், அந்த கட்சி பேர் எவன் சொன்னாலும் செம்ம கடுப்பாகுது. அச்சு மூஞ்சி மூலம் பேத்துலாமான்னு தோணுது. ஏன்னா இங்கே ஒரு சுத்தமான தமிழன் ஒருத்தன் அரசியல் கட்சியில் இறங்கி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு அந்த கட்சி இன்றைக்கி இவ்வளோ டாப்பில் கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படின்னா, அந்த தமிழனை எதிர்த்து திராவிடன் பேசக்கூடிய அத்தனை திருட்டு பயல்களையும் நான் உதைப்பேன். நான் இன்று முதல் திராவிடத்திற்கு எதிரானவன் அப்படின்னு கூட வச்சு பதிவு பண்ணிங்கண்ணா, போங்கடா, எனக்கு பிரச்சனை கிடையாதா. ஏன்னா நீங்கள் எப்போ தமிழன் எதுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, இனி நாங்கள் இந்த திராவிடன்ற வார்த்தையை வச்சுட்டு தான் நீங்கள் இவ்வளோ நாள் காலம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. உங்களை இனி செருப்பு கொண்டு அடிக்கிறது, செருப்பு கழட்டி அடிக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களை ஏன் நாங்கள் திருட்டு பசங்கன்னு சொல்கிறோம்னா, ஒரு தேர்தலை நடத்துறது ஜனநாயகத்தில் கரெக்டாக ப்ராப்பராக நடத்தணும். எந்த இடத்துலையும் காசு வாங்காமல் காசு கொடுக்காமல் நடத்தணும். இதே வந்து இப்போ கேரளாவில் போனீங்கன்னா அங்கே காசுன்ற பேச்சே கிடையாது. காசை வாங்குறது அவங்க அசிங்கமாக நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க மக்கள். அவங்களுடைய ஓட்டை ஒருத்தருக்கு போடணும் அப்படின்னா அதை காசை வாங்கிட்டு போட்டோம்னா அது நமக்கு அசிங்கம் கேவலம் அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். ஆனால் இங்கே காசு கொடுக்கறதும் கேவலம் இல்லை, காசு வாங்குறதும் கேவலம் இல்லைன்ற மனநிலைமை கொண்டாந்து வச்சிட்டிங்க. ஆனால் தளபதி அவர்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் விஜய் மாமாக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வேண்டாவது. ஆமாம் மக்களே, அதுக்கு ஒருத்தன் கேஸ் கொடுத்துருக்கேன், அவனை பாருங்களேன். விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை வந்து ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணி இருக்காரு. சின்ன பிள்ளைங்களை வந்து இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாராம், மார்க்கெட்டிங் பண்ணுறாராம். மார்க்கெட்டிங் தான்டா, நீங்கள் தான்டா சொன்னீங்க பிராண்டுன்னு. அந்த பிராண்ட் அழிக்கிறது தான்டா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆல்ரெடி அவரே சொன்னார். அந்த படத்தை வேறு எடுத்ததே உங்கள் கம்பெனி தான்டா. சண்டிகார் தானே அந்த படத்தை எடுத்தான். அந்த படத்தில் முழுக்க உங்களை போட்டு மிதிக்கிற மாதிரி தானே அந்த படமே. எப்பறம் ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு புரியல. எனக்கு அந்த டயத்தில் கலாநிதி மாறன் ஸ்டாலின்லாம் அதோ பிரச்சனையில் ஓடிட்டு இருந்தாங்க. அதனால வச்சு எடுத்துட்டாப்புல, செஞ்சு விட்டாப்புலன்னு நினைக்கிறேன்.
பாருங்களேன், இப்போ சன் டிவியில் வந்து உடனே விஜய் படம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ ரியாலிட்டி நோஸ். ஸோ இவர் குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னா, உங்கள் சிஎம் என்ன பண்ணார்? எதுக்கு டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டார்? அந்த 2 சின்ன பசங்க மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தம்பி போடுவாங்களே, அப்போ அவர் என்ன பண்ணார்? அவரும் சின்ன பசங்களை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு? அவ்வளோ பெரிய 75 வருஷ கட்சி எதுக்காக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்? இவ்வளோ ஒரு மானங்கெட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையா? அதை விட ஒன்று, இந்த முக்தார்னு ஒரு பரதேசி வருதேன், அந்த வீடியோ எனக்கு இன்றைக்கி தான் மாட்டுச்சு. நான் அன்றைக்கி எனக்கு ஆரம்பிச்சிருக்கான்னு கவனிக்கல. அவர் விடியல் பயணத்துக்கு ஒரு பாட்டை போட்டு அவருடைய பொம்பளை பிள்ளைங்க வந்து விசில வந்து தூக்கி காவால போடுற மாதிரி ஒரு சீன். அதை கொஞ்சம் கிட்ட பாருங்களேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணில் எடுத்துகிட்டு போய் காவாலை விசிலில் போடுது. ஆனால் காவாலை இல்லை, உண்மையான காவாலை, அது ட்ரையாக கிடக்குது. அப்போ என்ன புரியுது? முக்தார் பரதேசி நாயே, உன் குழந்தைக்கு கூட தெரியுது விசில் வந்து சாக்கடையில் போக வேண்டியது கிடையாது, நீங்கள் தான் சாக்கடை அப்படின்றது உங்கள் குழந்தைக்கு தெரியுதுடா. குழந்தைக்கு தெரியும்டா. குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதுன்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாலுமே குழந்தைங்க நல்ல விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி போவோம், கரெக்டாக வளர்த்தோம்னா. அதுங்களை தீய சக்திக்கு அனுப்பி விட்றதே நீங்கள் தான்டா. அரசியல் பயப்படுத்தாமல் அவங்கள வந்து முழுக்க போதைக்கு அடிமையாக்கி ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த பசங்க ஸ்கூலுக்கு போக வர அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு 4 பேர் தெரிஞ்சாங்கன்னா அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற மைண்ட் செட்டு எப்படிமா இருக்கும்? அவனுக்கு தண்ணி வாங்கி என்னப்பா அதில் இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குவீங்க, அதான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி குடிக்க சொல்லி தோணாதா? இந்த பழக்கத்தை தான்டா நீங்கள் ஏற்படுத்துனீங்க. அதனால தானே இன்றைக்கி எல்லா யங்ஸ்டர்ஸும் தண்ணி அடிக்கிறதுல அப்படியே மயங்கி போய் கிடக்குறாங்க. அதுக்கு மேலே வேலை வாய்ப்பு இல்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் தண்ணி அடிப்பான், வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட சண்டை போடுவான். ஆனால் அப்பான்ட்ட காசு கேட்க முடியாது. கேட்டால் ஒரு லெவலுக்கு மேலே காது மேலே அடிப்பார். உன்னை படிக்க தான் வைக்கணும், இதுக்கு மேலே காசும் கொடுத்து செலவு பண்ணுமான்னு. அவன் அந்த விரக்தியில் போய் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஃப்ரெண்டு கூட சேருவான், தரகு அடிப்பான், அதுக்கு அடிக்ட் ஆயிடுவான். அப்புறம் அதே பழக்கமாயிரும். அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு வீட்டில் காசு கிடைக்காது, வேலை இல்லை, எவனையா இருக்கா செயினர் இப்படி. ஸோ ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு சீரடித்த ஒரு அயோக்கிய கூட்ட கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திராவிட கும்பலை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து காமிச்சது யாருன்னா அது தளபதி அப்படின்ற ஒருத்தர் களத்தில் இறங்கினால. இன்றைக்கி அவர் இறங்குறனால தான் அவரை சார்ந்த இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அரசியல்னா என்ன, அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், மக்களுக்கான அரசியல்னா என்ன, இவங்க இத்தனை வருஷமாக எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது மக்களுக்கான அரசியலாக, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்கிட்ட அரசியலாக, எந்த மாதிரியான கொள்ளைகள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து இத்தனை ஆண்டுகளில் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி இளைஞர்கள் புரிஞ்சுட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்களும் அரசியல் நோக்கி பயணம் பண்ணுறாங்க. யாரும் படத்தை பற்றி தேட்டரில் போய்ட்டு ஹீரோவை பற்றி ஹீரோ சண்டை போடுறதே இப்போ நிறுத்திட்டாங்க. நீங்கள் நல்லா போய் பாருங்கள், சோஷியல் மீடியாலாம் பாருங்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் பார்த்தாலும் சரி ஹீரோ சண்டே கிடையாது. ஒன்லி பொலிட்டிக்கல் ஃபைட்டு. டிவிக்கேவா டிஎம்கேவா, டிவிக்கேவா டிஎம்கே, பொலிட்டிக்கல் ஃபைட்டு தான் போயிட்டுருக்குதுங்க. ஸோ இதுதான் ஒரு நாட்டுக்கு தேவை. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை தான் அப்துல் கலாம் சொன்னார், இளைஞர்கள் அரசியலில் வரணும். விஜயகாந்த் தான் சொன்னார், இளைஞர்கள் அரசியலில் வரணும். இளைஞர்கள் அரசியலில் வரும்போது மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த அரசியல் தான் ஒரு நாட்டுக்கு நல்லது. அப்போ தான் அந்த நாடு வளர்ச்சி பெறும். ஸோ நல்ல நேரத்தில், கரெக்டான டயத்தில் தளபதி அவர்கள் இறங்கி தன்னுடைய கேரியர் உச்சத்தின் அவர் அடிக்கடி சொல்கிறது எதுக்காக? அதுக்காகண்டா 250 கோடி 270 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி விட்டுட்டு வந்து மக்களுக்காக நின்று இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் எ லீடர். அவர் தான் லீடர், அவர் மட்டும்தான்டா லீடர். நீங்கள் எல்லாருமே அவர் காலுக்கு கீழே போடுற செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்புக்கு கூட பெற மாட்டீங்க. அந்த செருப்பில் ஒட்டின அதுக்கு கூட நீங்கள் பெற மாட்டீங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு ஈனம் பயில்கள் நீங்கள். இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாம் பண்ணுங்கள், என்ன வேணாம் பேசுங்க, ஆனால் ஆப்பு கன்ஃபார்ம்.